அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்ம ராசியோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், சிம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சி எந்த அளவில் இந்த வருடம் 2025ஆம் வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசி வாழ்க்கையை விட பெரியவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. உங்களுடைய தோற்றம், ஆளுமை இயல்பு, அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதிலுமே குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லலாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலுமே மற்றவர்களோட கவனத்தை ஈர்க்க தவற மாட்டாங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு குணத்தை சேர்ந்தவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அவர்களுக்கு சங்கடகரமான தருணங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடையாது. தோல்வி என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு அநியாயமானதுன்னு சொல்லலாங்க. அவர்களால் முடியும் என்ற நம்பிக்கையால் எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சற்று யோசிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் தாராள மனப்பான்மை, சிறந்த காதலராக்குகிறதுன்னு சொல்லலாங்க. எல்லா நேரத்திலையுமே தங்களை கம்பீரமாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள்னு சொல்லலாம். அவர்கள் மீது ஆர்வம் கொண்ட எல்லாருடைய துணையையும் ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலுமே சிம்ம ராசிக்காரர்களை ஒரு முறை ஏமாற்றிட்டா அவர்களுடைய நம்பிக்கை திரும்ப பெறுவது கடினமான உழைக்க வேண்டியது இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரரை பார்த்தோமா, கூட்டத்தில் அதிகமாக கூட்டம் இருந்தாலும் சரி, யாராவது புதிய நபர்கள் ஒருத்தரை பார்த்தாலும் சரி, கொஞ்சம் கூட கூச்சப்படவே மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஒரு பெரிய கூட்டத்தில் கூட ஒரே மனிதராக நின்று மிக எளிமையாக நேர்த்தியாக அந்த கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் இந்த சிம்மராசிக்காரன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரரை யாருமே பாராட்டாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லலாங்க. சிம்மராசிக்காரரை பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, எப்படி அதை பெறணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அவர்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்கவும் மாட்டாங்க. வானத்தை அடைய நினைத்தாலும் கூட தங்களோட லட்சியத்தை அடைந்தே தீர்வாங்கன்னு சொல்லலாங்க. உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படுவாங்க. தோல்வி என்பது அவர்களுடைய அகராதியில் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லலாங்க. அவர்களிடம் இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கையாக இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கையே தடைகளை தகர்த்து முன்னேற அவர்களுக்கு உதவியாக இருக்குங்க. தோல்விகள் அவரை துவள செய்ய விட மாட்டாங்க. தன்னைத்தானே அடிக்கடி வருத்தி கொண்டாலும் அவர்களுடைய துணிச்சல் அவர்களை கனவு அடைய தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்களா, எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க விரும்புகிறவங்கன்னு சொல்லலாங்க. கடந்த காலத்தில் இவர்களை தேங்கி நிற்பதில்லை. இவர்கள் பொதுவாகவே கடந்த கால விஷயங்களை விவாதிக்க விரும்புவதில்லைங்க. ஏன்னா எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கவே விரும்புவாங்க. சிம்ம ராசிக்காரரோட வாழ்வது உங்களை ஆக்கப்பூர்வமானவராக மாற்றும்னு சொல்லலாங்க. மகிழ்ச்சியான, நிம்மதியான, நிறைவான வாழ்க்கை வாழ இருக்கலாம்னு சொல்லலாங்க. உறுதியான விசுவாசமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எதை செஞ்சாலுமே தன்னம்பிக்கையோடு செய்வாங்க. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. இதுவரை உங்களிடம் ஒரே மாதிரியான விசுவாசத்துடன் இருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த தடைகள் வந்தாலுமே இந்த சிம்மராசிக்காரரை பார்த்திங்களா, அவர்களுக்கு எல்லா லட்சியங்களையும் நிறைவேற்ற ரொம்ப பாடுபடுவாங்கன்னு சொல்லலாங்க. சிம்மராசிக்காரர்கள் உறுதியானவர்கள். சவால்களை அவர்களுக்கு மேலும் அதிக வலிமையும் தருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் எங்கே சென்றாலுமே ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லலாங்க. அவர்கள் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே மக்கள் அவர்களுடைய தலைமை ஏற்று செயல்படுவாங்கன்னு சொல்லலாங்க. சிங்கத்தோட ஆற்றலும் தைரியமும் கொண்ட இவர்கள் மக்களோட நம்பிக்கையை தன் பக்கம் எளிமையாக ஈர்த்து கொள்கிற ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள்னு சொல்லலாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பொறுப்புகளை விரும்பி ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லலாம். தலைமை ஏற்ற பின்வாங்க மாட்டாங்க. எந்த வேலை கொடுத்தாலுமே அதை சிறப்பாக செய்து முடித்து திறமை வாய்ந்தவர்கள். சிம்மராசிக்காரர்கள் இரண்டாம் யோசனை இல்லாமல் பலமீதமானவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லலாங்க. நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த சிம்மராசிக்காரர்கள் வழிகாட்டுவாங்கன்னு சொல்லலாங்க. சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவானும் சனி பகவானும் பகை கிரகங்கள்னு சொல்லலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லலாங்க. நிலையில் அஷ்டம சனியால்
தேவையில்லாத அலைச்சல், மன சஞ்சலம், உறவுகளில் பிரச்சனை, பணவரவில் தடை ஏற்படும்னு சொல்லலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கன்னு சொல்லலாங்க. ரியல் எஸ்டேட்டு, ஹோட்டல், அரசு ஊழியர்கள், மொத்த வியாபாரிகளுமே, விவசாயம், இரும்பு வியாபாரம் சார்ந்த இயங்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் முடக்கமே உண்டாகுன்னு சொல்லலாங்க. தசாபுத்தி நிலைகளுக்கு ஏற்ப இவை குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. புதிய தொழில் தொடங்குதல், புதிய முயற்சிகளை செய்கிறது உள்ளிட்டவற்றை முடிந்தவரை தள்ளி போடுவது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. திருமணத்திற்காக முயற்சி செய்யும் சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணைவிடம் அனுசரித்து செல்வது அவசியங்க. மனதளவில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இதுன்னு சொல்லலாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இதுன்னு சொல்லலாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. தேவையில்லாமல் வாக்கு கொடுப்பதை தவிர்க்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. அஷ்டம சனியால் காலத்தில் சிம்மம் ராசினருக்கு மனம் பக்குவப்படுங்க. வெளிநாடு செல்வதற்கு இது சரியான நேரம். வெளிநாட்டில் வியாபாரம், வேலை, கல்விக்காக செல்ல முயற்சி செய்கிறவங்க அருமையான காலமாக அமைஞ்சிருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் இயக்கும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வண்டி வாகனங்களில் வித்தைகள் காட்டினால் விபத்து ஏறிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தினா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த சனி தோஷத்திலிருந்து விலக சில கோயில்களில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறுவில் உள்ள தர்ப்பணாஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானை வழிபடுவது, நல்ல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நன்மை கிடைக்கும்னு சொல்லலாங்க. சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை தினமுமே நம்ம 21 முறை உபசரிப்பதன் மூலமும் உங்களோட வீட்டு அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று எல்தானம் செய்வதன் மூலமும் வாழ்க்கையில் உண்டாகும் பிரச்சனைகள் சற்று குறையுன்னு சொல்லலாங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியானவர் சூரிய பகவான்னு சொல்லலாங்க. இவர் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதத்தில் நல்ல பலன்கள், நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் உறவுகள் மேம்படும், மகிழ்ச்சி பெருகும், திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாங்க. புதிய உறவுகள், நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்லலாங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க. தொழில் செய்கிறவங்க பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்குங்க. உங்களுடைய முதலீடுகள் முதலாக பண லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. உங்களோட மனதில் நேர்மறையான எண்ணங்கள் உண்டாகிறதுக்கு நீங்கள் அதை பயங்கரமாக யோசித்து அதை முடிவெடுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. செய்யும் செயலில் பொறுமையும் நிதானமும் அதிகரித்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்குன்னு சொல்லலாங்க. உறவுகள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுன்னு சொல்லலாங்க. ஜோதிடத்தில் சொல்கிற மாதிரியே சனிகிரகம் ஒரு நமது கர்மங்களை பொறுத்தே நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக சொல்லப்படலாங்க. அதே மாதிரி சனிகிரகம் எந்த ராசிக்கு 8வது வீட்டில் சஞ்சரிக்கிறதோ அப்போது அந்த ராசிக்கு அஷ்டம சனி எனப்படுகிறதுன்னு சொல்லலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குதுங்க. அதே நேரம் கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருந்த கடக ராசிக்காரர்கள் அதிலிருந்து விடுபடுறாங்கன்னு சொல்லலாம். 2027ஆம் ஆண்டு வரை சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ரியல் எஸ்டேட்டு, ஹோட்டல், தொழில், அரசு வேலை, மொத்த வியாபாரம் போன்ற துறைகளில் இருப்பவங்க தொழில் நஷ்டம், பண இழப்பு போன்ற பிரச்சனைகளை எதிர்க்க நேரிடுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவது, முதலீடு செய்வது போன்ற முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுங்க. நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குழந்தைகளோட கல்வி தொடர்பான பிரச்சனைகள் போன்றவை வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்களையும் ரொம்ப கவனிக்கிறது ரொம்ப நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரையுமே கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. மூட்டு வலி, தலைவலி, தோல் நோய்கள் போன்ற ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மன அழுத்தம், கவலை, மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க.
தூங்காமல் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை, உணவு செரிமான கோளாறு போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட சான்ஸ் இருக்குங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட் ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பதிவில் நம்ம சிம்மம் ராசிக்காரர்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேரும் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.